வணக்கம். நான் இப்பொழுது ராமன் இருக்கும் இடமே அயோத்தி என்ற தலைப்பில் பேச இருக்கிறேன். இது 3வது காணொளி. கைகேயி தசரதனிடம் 2 வரங்களை பெற்று விடுகிறாள். பரதன் நாட்டை ஆள வேண்டும் என்றும் ராமன் 14 ஆண்டுகள் காட்டிற்கு செல்ல வேண்டும் என்றும் வரத்தை வாங்கி விடுகிறாள். அதை கேட்டு தசரதன் மிகவும் துயருற்று உயிர் ஒட்டி கொண்டிருக்கும் நிலையில் இருக்கிறான். இதை கேட்ட லக்ஷ்மணன் மிக மிக சினமுற்று கைகேயியை தாக்க பாய்கிறான். அப்பொழுது ராமன் என்ன சொல்றான் அப்படின்னா, நதியின் பிழை என்று நறும்புணலின்மை அற்றே பதியின் பிழை என்று பயந்து நம்மை புறந்தாள், மதியின் பிழை என்று மகன் பிழை என்று மைந்த விதியின் பிழை எதற்கு நீ அணைவகின்றது என்றான். ஆற்றிலே நீர் இல்லாமல் வறண்டு போறது நதியோட குற்றம் இல்ல. அதுபோல கைகேயி என்ன பாவம் செய்தாள்? குற்றம் தந்தை மீதும் இல்லை, தாயின் மீதும் இல்லை, பரதன் மீதும் இல்லை. இது விதியின் விளையாட்டு, விதியின் பிழை. இவங்களை சொல்லி குற்றம் சொல்லி நீ வருந்தாதே லக்ஷ்மணா, நீ கோபம் கொள்ளாதே, அவர்கள் மீது எந்த தவறும் இல்லை. ராமன் லக்ஷ்மணர் 2 பேருமே சுமித்ரையை காண்டு விடை பெற போகிறார்கள். லக்ஷ்மணன் அவன் ராமனுக்குன்னு கொண்டு வந்த மரவுரியை வாங்கி தானே அணிஞ்சிக்கிறான். அப்ப சுமித்ரை என்ன சொல்றாங்கன்னா, இனிமேல் உன்னோட அண்ணன் உன்னோட அப்பா, அவனுக்கு நீ பின்னாடி போ, ஒரு தம்பியா இல்ல, ஒரு அடியாளா, ஒரு இறைவனுக்கு பக்தனா போய் அவனுக்கு தொண்டு புரி. மீண்டும் ராமன் அயோத்திக்கு வரும்போது நீ வா. அப்படி அவன் வரல அப்படின்னாக்கா அவனுக்கு முன்னாடியே நீ உன் உயிர் போயிடணும் அப்படின்னு சொல்றா. ராமன் லக்ஷ்மணன் நீ பாட்டுக்கு என் கூட வரேன்னு சொல்லாத, நீ அம்மா அப்பா பார்த்துட்டு அயோத்தியிலேயே இரு அப்படின்னு சொல்றான். அதுக்கு அண்ணா, எங்க தண்ணி இருக்குமோ அங்கதான் மீன் இருக்கும், கருங்குவளை மலர் இருக்கும். இப்ப தண்ணி இல்லைன்னா மீன் இறந்து போயிடும், கருங்குவளை மலரும் வாடி அழிந்து விடும். அது போலத்தான் நானும் சீத்தையும். நீ இருக்கிறதுனால தான் நாங்க உயிரோட இருக்கோம். நீ காட்டுக்கு போனா நாங்க எப்படி உயிரோட இருப்போம், நீயே சொல்லு அப்படின்னு சொல்றான். அதனால லக்ஷ்மணனும் ராமன் கூட காட்டுக்கு போறது அப்படின்னு முடிவாயிடுச்சு. ராமன் சீத்தை கிட்ட நீ அயோத்தியிலேயே இரு, நான் காட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்றான். அந்த சொல்ல கேட்ட உடனே சீத்தையோட உயிர் உடலை விட்டு போற மாதிரி அந்த அளவுக்கு வருத்தமா ஆகுறா. அதுக்கு ராமன் சொல்றான், நீ வருத்தப்படாத, நீ ரொம்ப மென்மையானவள், உன்னால காட்டு வழியில நடக்க முடியாது. அங்க பெரிய பெரிய மலைகள்லாம் இருக்கு, அந்த மலைகள்லாம் கொடிய அரக்கர்கள் மாதிரி இருக்கும். பகல்ல சூட்டை உள்வாங்கி கொண்ட கற்கள் இரவுல அந்த சூட்டை வெளியிடும். அதனால இரவு நேரத்திலயும் அது காடு சுடும். உன்னோட குளிர்ந்த பாதங்கள் அதை தாங்காது அப்படின்னு சொல்றான். அதுக்கு சீதை என்ன சொல்றா, நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு, என் மேல கொஞ்சம் கூட இரக்கம் இல்ல, கொஞ்சம் கூட பாசம் இல்ல, என்னை விட்டுட்டு நீ போறேன்னு சொல்ற. இந்த ஊழி காலத்து சூரியன் எவ்வளவு சுட்டரிக்குமோ அந்த சூடெல்லாம் ஒரு சூடே கிடையாது, அதெல்லாம் ஒரு கொடுமையே இல்லை, நீ சொல்ற இந்த சொல் தான் அவ்வளவு கொடுமையானது அப்படிங்கிறா. அதுக்கப்புறமா அவ என்ன சொல்றா, நீ பாட்டுக்கு போறேங்கிற, அப்ப நான் இல்லாம இருக்கிறது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா அப்படின்னு வேற கேக்குறா. இதெல்லாம் கேட்ட ராமனால ஒண்ணுமே பதிலே சொல்ல முடியல. அதனால சீதையும் ராமனோட காட்டுக்கு கிளம்புறா. இப்ப நாட்டு மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருது ராமன் காட்டுக்கு போறான் அப்படின்னு. அது தெரிஞ்ச உடனேயே அங்கிருந்த பெண்கள், மக்கள், ராமன் மேல பற்று கொண்ட அரசர்கள், அந்தணர்கள், வாய்மை மிகுந்த பெரியவர்கள் எல்லாருமே தசரதன் மாதிரியே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அது கம்பர் என்ன சொல்றாருன்னா, புண்ணுல தீ பட்டது மாதிரி உயிர் பதபதச்சு கண்கள்ல கடல் தோன்றிடுச்சான் எல்லாரோட கண்லையும். வள்ளலாகிய ராமன் காட்டுக்கு போறான் அப்படின்னு கேட்ட மாத்திரத்திலேயே கிளிகள் அழுதன, மைனாக்கள் அழுதன, வீட்டு மாடங்கள்ல தூங்குகின்ற பூனைகள் அழுத, கருவிலே இருக்கின்ற குழந்தைகளும் அழுதன, பெரியவர்களை பத்தி சொல்லவே வேண்டாம், இந்த மாதிரி எல்லாமே அழுதன. அதுக்கப்புறமா அவர் எவ்வளவு அழகா சொல்றாருன்னா, ஆவும் அழுத, அதன் கன்று அழுத, அன்று அலர்ந்த பூவும் அழுத, புனல் புல் அழுத, கல்லொழுகும் காவும் அழுத, களிறு அழுத, காலவயப்போர் மாவும் அழுத, அம்மன்னவனை மானவே அப்படின்னு எல்லாருமே அழுதாங்க அப்படின்னு சொல்றாரு. யாரை தவிர, கைகேயும் கூனியும் தவிர மீதி எல்லாரும் அழுதாங்க அப்படின்னு சொல்றாரு. ராமர், லக்ஷ்மணர், சீதை 3 பேருமே வனத்துக்கு எதுல போறாங்க, தேர்ல ஏறி போறாங்க. சுமந்திரர் தான் கொண்டு போய் விடுறாரு. அவங்க அந்த வனத்துக்கு போறத காண பொறுக்காம சூரியன் மறைஞ்சிட்டானா. அந்தி மயங்குது. ராமர், லக்ஷ்மணர், சீதை 3 முனிவர்களோட காட்டுல போய் தங்குறாங்க. அப்போ ராமர் சுமந்திரனை அழைச்சு, நீங்க தேர்ல போன சோட தெரியாம போயிருங்க அப்படிங்கிறாரு. சுமந்திரர் நாட்டுக்கு போன உடனே தசரதன் பாக்குறாரு, ராமன் வரல அப்படிங்கறத தெரிஞ்ச உடனேயே, ராமன் காட்டிலேயே தங்கிட்டான் தெரிஞ்ச உடனே அவரு உயிரை விட்டுடுறாரு. இவ்வாறு இருக்கும்போது தசரதன் இறந்துட்டாரு அப்படின்னு செய்தி தெரிஞ்சு பரதன் ஓடி வரான்.
ராமன் கிட்ட போய் நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாது, நீ தான் பதவி ஏத்துக்கணும், நீ தான் வரணும் அப்படின்னு கூப்பிடுறான். இல்ல இல்ல, அப்பாவோட ஆணையை என்னால மீற முடியாது, நாட்டை நீ தான் ஆளணும் அப்படின்னு சொல்றான். இல்ல இல்ல, என்னாலையும் ஏத்துக்க முடியாது, உனக்கு வேண்டாத அரச பதவி எனக்கும் தேவையில்லை, நீ உன்னோட பாதுகையை எனக்கு கொடு, உனக்கு பதிலா உன்னோட பாதுகை நாட்டை ஆளட்டும், என்னைக்கு 14 வருஷம் முடியுதோ அதுக்கப்புறம் நான் ஒரு க்ஷணம் கூட உயிரை வச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன் நீ. சரின்னு ராமர் அவரோட பாதுகையை கொடுக்குறாரு. அவரோட பாதுகை தான் அந்த 14 வருஷமும் நாட்டை ஆளுது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ராமர் இருக்கிற இடத்துலதான் சந்தோஷம், நிம்மதி, சாந்தம், சௌபாகியம் எல்லாமே இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.